ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் அருமையான டேஸ்டியான ஒரு தயிர் சாதம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே இருப்பலாம். ஒரு குக்கரில் ஒரு அரை கப்பு ரைஸ் எடுத்து, சாப்பாட்டு ரைஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த அரிசியை இந்த குக்கரில் போட்டுக்கலாம். இப்போ இதில் தண்ணி அளந்து ஊற்றிக்கும். நான் 1க்கு 3 கணக்கில் ஊற்ற போகிறேன். இதில் 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். அப்புறம் 1 கப்பு பால். நான் இந்த கப்பில் அரிசி அளந்தேன், அதனால இதுலேயே 3 கப்பு தண்ணியும் பாலும் சேர்த்து 3 கப்பு ஊற்றிருக்கேன். நீங்கள் எந்த டம்ளரில் அரிசி அளக்குறீங்களோ அந்த டம்ளர்லேயே அளந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு குக்கரை மூடி வெயிட் போட்டு ஸ்டீம் வந்தோடனே சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வச்சு வேக வைப்போம். இப்போ ஸ்டீம் வந்துருச்சு. சிம்மில் வச்சுட்டு 10 நிமிஷம் வச்சு வேக வைப்போம். இப்போ ஸ்டீம் போயிடுச்சு, திறந்து பார்ப்போம். சாதம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த சாதத்தை ஒரு கரண்டி வச்சோ இல்லை மேஷர் வச்சோ நல்லா மசிச்சுக்கோங்க. தயிர் சாதம் நல்லா குலைவாக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கொஞ்சம் சூடோடையே மசிச்சிங்கன்னா நல்லா மசிக்க வரும். இப்போ இதை மசிச்சுட்டு இதில் ஒரு சின்ன துண்டு பட்டர் போட்டுக்கிறேன். இல்லை 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்கோங்க. உங்களுக்கு பட்டர் வேணான்னு நினச்சிங்கன்னா விட்டுருலாம். பட்டர் ஆட் பண்ணி செஞ்சால் இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். இதை இந்த சூடு சாத்துலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சூட்லேயே இது நல்லா கரைஞ்சிடும். இப்போ இதை இறக்கி வச்சுட்டு இந்த சாதத்துக்கு ஒரு தாளிப்பு தாளிச்சுக்குவோம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு போட்டு பொரியட்டும். கடுகு போட்டு பொரிஞ்சதும் ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சோண்டு கறிவேப்பிலை போட்டு இதெல்லாம் நல்லா பொரியட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இது எல்லாம் பொரிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கி சாதத்தில் போட்டுக்குவோம். இந்த சாதம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன். இல்லை இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நம்ம தாளிச்ச இந்த தாளிப்பை இதில் போட்டுக்கலாம். போட்டு இதில் தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஊற்றி நல்லா கலந்து விட்டுருவோம். சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனா நீங்கள் பச்சை மிளகாவும் இஞ்சியும் போடாமல் கூட விட்டுடலாம். நீங்கள் காலையில் கலந்து வச்சு சாப்பிட்றதுன்னா நீங்கள் கொஞ்சமாக தயிர் ஊற்றி கலந்துக்கோங்க. என்ன மத்தியானம் கூட புளிச்சிரும். அதனால் கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். உடனே சாப்பிட்றதுன்னா நீங்கள் எவ்வளோ தயிர் உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கலந்தாச்சு. இப்போ இதில் நான் 1 டீஸ்பூன் மாதுளம்பழம் போட்டுக்கிறேன். மாதுளம்பழம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பப்பட்டால் போட்டுக்கோங்க. இது போட்டு சாப்பிட்டா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், அது இல்லாமல் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கிரீன் திராட்சை கூட போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் நீங்கள் பொடியாக நறுக்குன்னா கொத்தமல்லி கூட சேர்த்துக்கலாம். பவுலுக்கு மாற்றிக்குவோம். இது மேலே கார்னிஷிங்க்கு கொஞ்சம் மாதுளம்பழம் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு கொத்தமல்லி வச்சுக்கலாம். இந்த தயிர் சாதத்துக்கு நான் சைடிஷாக இன்னைக்கு உருளைக்கிழங்கு வறுவல் தான் வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் மோர் மிளகாய், ஊறுகாய் நீங்கள் அப்படின்னு எந்த சைடிஷ் வேணால் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களோட ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.